ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். போட்டிருக்கவா தெரியுது, அதில் இருக்கா? சரி. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். பவுஸ் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பருப்போடு சேர்த்து நான் தக்காளி வேக வச்சுருக்கேன், பூண்டு எல்லாம் வேக வச்சுருக்கேன். பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிண்டிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சாம்பார் நல்லா கொதிக்குது. சாம்பார் நல்லா கொதிக்கும் போது இடையிடையே கிளறிக்கோங்க. நல்லா கொதித்ததும் புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளி ஊற்றினதுக்கப்புறம் சுண்டக்காய் சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூடான சுவையான சுண்டக்காய் சாம்பார் ரெடி. ஹெல்தியான சூடான சுவையான சுண்டக்காய் சாம்பார் ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.